ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம கோமதி அம்மா வந்து பாண்டியனை சமாதானப்படுத்துகிறாங்களாம்மா. பாண்டியன்ட்ட போய் விட்டுருங்க, ஏதோ சின்ன பிள்ளைங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல, இவங்க வந்து சமாதானம் பண்ணுவோன்னு இங்கே வந்தால் இவங்க பிளேட் அப்படியே சுட்ட தோசையை திருப்பி போடுறாருங்க. அதாவது நீயும் காரணமா இதுக்கு, சந்தேகப்படலாம்ப்பா, அதுக்காக எல்லாத்தையும் சந்தேகப்படக்கூடாதுப்பா பாண்டியா, நீ நல்லா வருவப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த கேள்வியெல்லாம் கேட்டோன்னே ஐயோயோ என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்டுவிட்டாரேன்னு சொல்லிட்டு துக்கம் தொடையடிச்சு போய் இவங்க ஒரு பக்கம் அழுகுறாங்க. இதை மட்டும் இல்லைங்க, மறுநாள் காலையில் விடிஞ்சோடனே இந்த கோவத்தை யாருக்கிட்ட காமிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? அதான் வீட்டு கடைக்குட்டி, அதாவது நம்ம அரசிக்கிட்ட காமிக்க, உனக்கு இடிச்ச வச்சு நான் தான் கிடச்சேன் போமா அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்த்து பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜியும் மீனா வந்து பேச வர, ஏம்மா சாமி நீங்களாம் வரவே வேணாம், எனக்கு எந்த உதவியும் செய்ய வேணாம், உங்கள் மாமா இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டாரு, அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டு போனாலும் குத்துறாங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ யாரை பார்த்தாலும் இப்போ சந்திரமுகி பையா தெரியும் நம்ம ராஜுக்கும் மீனாவுக்கும். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் ஹாலில் வந்து நிற்கிறாங்க. வந்து நின்று ஒரு பேரதிர்ச்சி என்னன்னு பார்க்குறீங்களா? ஒரு துக்க செய்தி. என்ன, மயிலும் வந்து சென்னையிலேருந்து வந்துச்சுங்க. வந்தது வாயை மூடிட்டு கம்முனா இருக்குது. இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ராஜை திட்டினது மட்டும் இல்லைங்க, மீனாவும் சேர்த்துக்கிட்டு திட்டுது. ஏமா நீ பண்ணுறதை விடவாமா பண்ணிட்டாங்க, அவங்க புருஷனுக்கு ஹெல்ப் பண்ண போனாங்க, ஆனால் நீ வச்சே ஒரு செலவு, அது எப்படி 5000 சொல்லிட்டு 21,000 வச்சு அந்த கதையா? இதையா வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்லி தொலைங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன். என்னதான் இருந்தாலும் பல நாள் திட்டம் ஒரு நாள் மாட்டிதாம்மா ஆகும், நீயும் என்னைக்கா மாட்டுவ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காலம் பற்றி சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எரியிற நெருப்பில் எண்ணெயில் ஊற்றுறதுக்குனே தரமாக ஒன்று அங்கேருந்து சென்னையில் கூப்பிட்டு வந்துட்டாங்களாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, இந்த மயிலோட ஆட்டம் எத்தனை நாளைக்கு இருக்கும், என்னைக்கா ஒரு நாள் அடங்கி போய் உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வேடிக்கை பார்க்குறாங்க நம்ம ராஜியும் மீனாவும். என்ன பண்ணுறது, ஏன் சோக கதைக்கல்னு பாட்டை போட்டாங்க. ஓகே.